வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவரையும் இந்த வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் முக்கியமான யூனிட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ். இந்த யூனிட் என்பது சிவில் இன்ஜினியரிங் அடித்தளம் என்று சொல்லலாம். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டுமா, ஒரு பிரிட்ஜ் நீண்ட காலம் நிலைக்க வேண்டுமா, ஒரு டேம் வாட்டர் ப்ரெஷரை தாங்க வேண்டுமா, அதற்கான முக்கியமான காரணம் சரியான பில்டிங் மெட்டீரியல்ஸ் தேர்வு மற்றும் சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் இந்த யூனிட்லிருந்து 10 முதல் 20 வரை அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் கேட்கப்படும் வாய்ப்பு அதிகம். குறிப்பாக சிமெண்ட், கான்கிரீட், பிரிக், டிம்பர், ஸ்டீல், மார்ட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற டாபிக்ஸில் மிகவும் முக்கியம். இந்த கிளாஸ் முடிவில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் புரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ப்ராசஸ் தெரியும், இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் ரிவைஸ் ஆகும், ஃபீல்டு நாலேஜ் கூட கிடைக்கும். அப்படியானால் தொடங்கலாமா? பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கட்டிடங்கள், சாலைகள், அணைகள், பாலங்கள் போன்ற கட்டுமான பணிகளில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எனப்படும். எக்ஸாம்பிள்: ஸ்டோன், பிரிக், சிமெண்ட், சாண்ட், ஸ்டீல், டிம்பர், காங்கிரீட். நல்ல பில்டிங் மெட்டீரியல்ஸோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்க வேண்டும், டியூரபிள் ஆக இருக்க வேண்டும், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும், எக்கனாமிக்கலாக இருக்க வேண்டும், ஈஸிலி அவைலபிளாக இருக்க வேண்டும், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும். ஸ்டோன் பற்றி பார்க்கலாம். நேச்சுரல் ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கால்டு ஸ்டோன்ஸ். ஒரு நல்ல ஸ்டோனோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், hardness, durability, weather resistance, attractive appearance, low water absorption. ஸ்டோனோட டைப்ஸ் பார்த்துக்கலாம். ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை பொறுத்து இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக், மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் யூசஸ் ஃபவுண்டேஷன், மேஷனரி ஒர்க், ஃப்ளோரிங், ரோட் மெட்டல், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகுது. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். கிரானைட் அப்படின்னா ஹார்டஸ்ட் பில்டிங் ஸ்டோன், மார்பிள் அப்படிங்கிறது மெட்டமார்பிக் ராக், சாண்ட்ஸ்டோன் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக். நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். பர்ன்ட் கிளே பிளாக்ஸ் யூஸ்டு இன் மேஷனரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கால்டு பிரிக்ஸ். ஒரு பிரிக்கோட எர்த் காம்போசிஷன் பார்க்கலாம். அலுமினா 20-30% இருக்கணும், சிலிக்கா 50-60% இருக்கணும், லைம் ஸ்மால் குவான்டிட்டி, அயர்ன் ஆக்சைடு கலர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் பிரிக்ஸ்: ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கிளே, மோல்டிங், டையிங், பர்னிங். ஒரு நல்ல பிரிக்கோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூனிஃபார்ம் ஷேப், ஷார்ப் எட்ஜஸ், கிளியர் ரிங்கிங் சவுண்ட், ஹார்ட் அண்ட் டியூரபிள், வாட்டர் அப்சார்ப்ஷன் லெஸ் தென் 20% இருக்கணும். அந்த பிரிக் டெஸ்ட் பார்க்கலாம். சில இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்: வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட், கம்ப்ரெஷன் டெஸ்ட், எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட், ஹார்ட்னஸ் டெஸ்ட். ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். ஒரு எக்ஸாமோட ஷார்ட்கட்டு: ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிக் வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 20% இருக்கணும். நெக்ஸ்ட்டு லைம் பற்றி பார்க்கலாம். கால்சியம் பேஸ்டு பைண்டிங் மெட்டீரியல் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். லைம் டைப்ஸ் பார்க்கலாம். ஃப்ளாட் லைம், ஹைட்ராலிக் லைம், புவர் லைம். லைமோட யூசஸ்: மார்ட்டர் ப்ரிப்ரேஷன், பிளாஸ்டரிங், ஒயிட் வாஷிங், சாயில் ஸ்டெபிலைசேஷன். நெக்ஸ்ட்டு சிமெண்ட் பற்றி பார்க்கலாம். எ பைண்டிங் மெட்டீரியல் யூஸ்டு டு பைண்ட் அக்ரிகேட்ஸ் டுகெதர், அதான் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிமெண்ட்டோட இன்க்ரீடியன்ட்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அது பார்க்கலாம். லைம் ஃபார் ஸ்ட்ரென்த், சிலிக்கா ஃபார் ஹார்ட்னஸ், அலுமினா ஃபார் குயிக் செட்டிங், ஜிப்சம் ஃபார் கண்ட்ரோல்ஸ் செட்டிங் டைம். சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குன்னா, க்ரஷிங், மிக்சிங், பர்னிங் இன் கிளிங்கர் ஃபார்மேஷன், கிரைண்டிங். டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி, பிபிசி, ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட், ஒயிட் சிமெண்ட். செட்டிங் டைம் பார்த்திங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்னு இருக்குது. இனிஷியல் செட்டிங் டைம் மினிமம் 30 minutes இருக்கணும். ஃபைனல் செட்டிங் டைம் மேக்ஸிமம் 10 hours இருக்கணும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. சிமெண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். ட்ரை பிளேஸ், ரைஸ்டு பிளாட்ஃபார்ம், away from moisture.
அக்ரிகேட்ஸ் பார்க்கலாம். inert granular materials used in concrete. டைப்ஸ் பார்க்கலாம். ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டு இருக்குது. ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னா passing through 4.75 mm sieve. கோர்ஸ் அக்ரிகேட்னா retained on 4.75 mm sieve. Bulking of sand அப்படின்னா increase in volume of sand due to moisture is called bulking. Fine sand shows more bulking. Mortar அப்படின்னா mixing of binding material plus sand plus water. Types of mortar: cement mortar, lime mortar, mud mortar. Uses: brick masonry, plastering, joint filling இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கான்க்ரீட். கான்க்ரீட் அப்படிங்கிறது மிக்சிங் ஆஃப் சிமெண்ட் ப்ளஸ் சாண்ட் ப்ளஸ் அக்ரிகேட் ப்ளஸ் வாட்டர். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் கான்க்ரீட் ஸ்ட்ரென்த் அது வந்து லோயர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஹையர் ஸ்ட்ரென்த்து. அதாவது ஹையர் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து லோயராக இருக்கணும். ஒர்க்கபிலிட்டி அப்படிங்கிறது ஈஸ் வித் விச் கான்க்ரீட் கேன் பி மிக்ஸ்டு, பிளேஸ்டு அண்ட் கம்பேக்டட். ஸ்லம் டெஸ்ட் அப்படிங்கிறது யூஸ்டு டு மெஷர் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்க்ரீட். டைப்ஸ் ஆஃப் கான்க்ரீட்: பிசிசி அப்படின்னா பிளைன் சிமெண்ட் கான்க்ரீட், ஆர்சிசி அப்படிங்கிறது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட், ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட், செல்ஃப் கம்பேக்டிங் கான்க்ரீட் அப்படிங்கிற டைப்ஸ்லாம் இருக்குது. க்யூரிங் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் மெயின்டைனிங் மாய்ஸ்சர் இன் கான்க்ரீட் ஃபார் ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட். மெத்தட்ஸ் ஆஃப் க்யூரிங்: பாண்டிங், ஸ்ப்ரிங்க்லிங், பெட் கவரிங். மினிமம் க்யூரிங் பீரியட் 7 days இருக்கணும். டிம்பர் அப்படிங்கிறது wood suitable for engineering purpose. டிம்பர் டிஃபெக்ட்ஸ்: knots, shakes, twisting, cracks. இதெல்லாம் டிம்பரோட டிஃபெக்ட்ஸ். இது சீசனிங் ஆஃப் டிம்பர் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் டிம்பர். டைப்ஸ் ஆஃப் சீசனிங்: நேச்சுரல் சீசனிங், ஆர்டிஃபிஷியல் சீசனிங். டிம்பர் ப்ரிசர்வேஷன்: கோல் டார், கரோசைட் ஆயில், பெயிண்ட் கோட்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் பற்றி பார்க்கலாம். ஸ்டீல் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ்ட் ஆஸ் ரெயின்ஃபோர்ஸ்டு மெட்டீரியல் இன் ஆர்சிசி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீல் என்னென்னா ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த், டக்டிலிட்டி, டியூரபிலிட்டி. கரோஷன் அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் ஸ்டீல் டியூ டு மாய்ஸ்சர் அண்ட் ஏர். ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ்: பெயிண்டிங், galvanizing, epoxy coating. Modern building materials: fly ash bricks. Advantages: eco-friendly, lightweight, less water absorption. AAC blocks அப்படின்னா autoclaved aerated concrete blocks. இது lightweight, thermal insulation, faster construction. Geopolymer concrete அப்படின்னா environment friendly concrete replacing cement partially. Construction practices: site preparation பார்த்தோம் அப்படின்னா site clearance, layout marking, excavation. Foundation work: foundation transfers building loads safely to soil. PCC அப்படின்னா plain cement concrete laid below foundation. Masonry construction அப்படிங்கிறது proper bonding, line and level checking, vertical joints staggered. Reinforcement placement அப்படிங்கிறது ப்ராப்பர் கவர், கரெக்ட் ஸ்பேசிங், ப்ராப்பர் டையிங். கான்க்ரீட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா மிக்சிங், டிரான்ஸ்போர்ட்டிங், பிளேசிங், கம்பேக்ஷன், ஃபினிஷிங், க்யூரிங். குவாலிட்டி கண்ட்ரோல் அட் சைட்: cube testing, slump testing, material inspection. Site safety practices: helmet, safety shoes, gloves, scaffolding safety. Common field mistakes பார்த்தோன்னா excess water in concrete, improper curing, poor compaction, wrong reinforcement spacing. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு ஏரியாஸ் என்னென்னா சிமெண்ட் செட்டிங் டைம், ஸ்லம் டெஸ்ட், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, பிரிக் டெஸ்ட், டிம்பர் டிஃபெக்ட்ஸ், பில்டிங் ஆஃப்
bulking of sand, types of cement, concrete curing. இதெல்லாம் நம்ம முக்கியமான ஏரியா படிச்சுக்கணும். ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். சிமெண்ட் இனிஷியல் செட்டிங் 30 minutes. காங்க்ரீட் லோயர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, ஹையர் ஸ்ட்ரென்த். பிரிக் வாட்டர் அப்சார்ப்ஷன் லெஸ் தென் 20% இருக்கணும். sand bulking due to moisture. timber seasoning removes moisture. ஒரு மாடல் MCQs பார்க்கலாம். which test is used to measure workability of concrete? A compression test, B slump test, C tension test, D hardness test. சரியான ஆன்சர் B slump test. அதாவது which test is used to measure workability of concrete அப்படின்னா அது slump test. Next, initial setting time of cement is 10 minutes, 20 minutes, 30 minutes, 60 minutes. சரியான ஆன்சர் 30 minutes. அதாவது initial setting time of cement is 30 minutes. Next, bulking occurs in A cement, B steel, C sand, D brick. சரியான ஆன்சர் C sand. அதாவது bulking occurs in sand. Next, which material is used in RCC? A timber, B steel, C plastic, D glass. சரியான ஆன்சர் B steel. அதாவது which material is used in RCC அப்படின்னா steel. Next, seasoning is done to increase moisture, remove moisture, increase weight, reduce hardness. சரியான ஆன்சர் B remove moisture. அதாவது seasoning is done to remove moisture. மாணவர்களே, சிவில் இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணுமெனில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் மிகவும் தெளிவாக இருக்கணும். இந்த யூனிட்டை நன்றாக ப்ரிப்பேர் பண்ணால் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம், எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, கேட் பேசிக்ஸ், ஃபீல்டு என்ஜினியரிங் எல்லாவற்றுக்கும் பயன்படும். டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள், டெய்லி MCQ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சைட் எக்ஸாம்பிள்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் மற்றும் ஒரு முக்கியமான யூனிட்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சரியாக முயற்சி பண்ணி படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நீங்கள் தான். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.